ஓம் சாந்தி 13-3-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, முழு உலகத்தில் உங்களைப் போல கோடான கோடி பாக்கியசாலி மாணவர்கள் வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு சுயம் ஞானக்கடல் தந்தை ஆசிரியராகி படிப்பிக்கிறார். கேள்வி: எந்த ஒரு ஆர்வம் சதா இருந்தது என்றால் மோகத்தின் கயிறுகள் அறுபட்டு விடும். பதில்: சேவை செய்வதற்கான ஆர்வம் இருந்தது என்றால் மோகத்தின் கயிறுகள் அறுபட்டுவிடும். இந்த கண்களால் என்னென்ன பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் அழியக்கூடிய விஷயங்கள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். அதை பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும். தீயவைகளை கேட்காதீர்கள், தீயவைகளை பார்க்காதீர்கள் என்பதுதான் தந்தையின் ஸ்ரீமத் ஆகும். ஓம் சாந்தி. சிவ பகவான் வாக்கு: இனிமையான சாலிகிராமங்கள் அல்லது ஆன்மீக குழந்தைகளுக்காக நாம் சத்யுக ஆதி சனாதன தூய்மையான தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். எனவே இதை நினைவில் வைக்க வேண்டும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை மிகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தேவதா தர்மத்திற்கு பதிலாக ஹிந்து என்ற பெயர் வைத்துவிட்டார்கள். நாம் ஆதி சனாதனராக யாராக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிறகு புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து இதுபோல் ஆகியிருக்கிறோம் என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள். இதை பகவான் அமர்ந்து புரிய வைக்கிறார். பகவான் ஒன்றும் தேகமுடைய மனிதர் அல்ல. மற்ற அனைவருக்கும் அவரவர்களுக்கென்று தேகம் இருக்கிறது. சிவ் பாபாவிற்கு விதேகி என்று சொல்லப்படுகிறது. அதாவது தேகமற்றவர், தேகம் இல்லாதவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஞானமோ மிகவும் சுலபமானது. சத்தோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதானமாக ஆகுவதற்கான பாகம் கூட நாடகத்தில் இருக்கிறது. தேவதா தர்மத்தினர்தான் 84 பிறவிகள் எடுத்து எடுத்து இவ்வளவு சீச்சியாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். முதலில் பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது என்று பாரதத்தினுடைய மகிமையை தான் செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த உலகம் மீண்டும் தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக, பழைய உலகத்தில் இருந்து புதிய உலகமாக அவசியம் ஆக வேண்டி இருக்கிறது. இனிமேல் போக போக உங்களுடைய விஷயங்களை அவசியம் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள். சங்கமயுகம் பற்றி யாருக்குமே தெரியாது. இது சங்கம யுகமாகும். இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை மட்டும் நினைவு செய்யுங்கள். தூய்மையாகவும் அவசியம் ஆக வேண்டும். அதாவது நான் சங்கம யுகத்துல இருக்கிறேன், நான் சங்கம யுகத்தினுடைய பிராமணன். இப்பொழுது வீட்டிற்கு போகணும். தூய்மை ஆகலைன்னா எப்படி வீட்டுக்கு போக முடியும்? ஆகையால நான் சங்கம யுக பிராமணன், நான் சங்கம யுகத்துல இருக்கிறேன், இப்போ திரும்பி போகணும் என்ற அந்த விழிப்புணர்வு எப்பவுமே இருக்கணும். தந்தைதான் வந்து புண்ணியாத்மாவாக ஆக்குகிறார். ஒன்று எல்லைக்குட்பட்ட தான புண்ணியம், இன்னொன்று எல்லை இல்லாதது. பக்தி மார்க்கத்தில் இன்டைரக்டாக, அதாவது மறைமுகமாக இறைவன் பெயரில் தானம் புண்ணியம் செய்கிறார்கள். ஆனால் இறைவன் என்று யாரை சொல்லப்படுகிறது என்பது தெரியவே தெரியாது. இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சிவ் பாபா தான் எப்படி இருந்த நம்மை எப்படி ஆக்குகிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் இருப்பதே ஏழை பங்காளனாக என்று தந்தை கூறுகிறார். இதையெல்லாம் பின்னால் தெரிந்து கொள்வார்கள். ஆனால் அப்பொழுது டூ லேட் ஆகி இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு 3வது கண் கிடைத்திருக்கிறது. இனிமையான வீடு மற்றும் இனிமையான ராஜ்யம் புத்தியில் இருக்கிறது. இப்பொழுது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் என்று தந்தை கூறுகிறார்.
நீங்கள் என்ன பாகத்தை நடித்திருந்தீர்களோ அது புத்தியில் வருகிறதல்லவா? அதாவது நம்ம போன கல்பத்துல கூட சாந்தி தாமத்திற்கு போயிருக்கிறோம். அதுக்கப்புறம் சாந்தி தாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு வந்திருக்கிறோம். இது ஆத்மால பதிவாயிருக்கு. அப்ப ஆத்மால பதிவாயிருக்கக்கூடிய பாகம் அந்த நேரம் வரும்போது எமர்ஜ் ஆகும் தானே. ஏற்கனவே நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது புத்தியில வரும் தானே அப்படின்றார். மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள். பாடல். கண்ணில்லாதவர்களுக்கு வழி காட்டுங்கள் பிரபுவே. இப்பொழுது மனிதர்கள் கண்ணில்லாதவர்களுக்கு வழி காட்டுங்கள் பிரபுவே என்று பாடுகிறார்கள் என்றால் வழி காட்டக்கூடியவர் ஒரே ஒரு பரமாத்மாதான் என்று ஆகிவிட்டதல்லவா? எனவேதான் பரமாத்மாவை அழைக்கிறார்கள். மேலும் மனிதர்களுக்கு வழி காட்டுவதற்கு சுயம் பரமாத்மா நிராகார ரூபத்தில் இருந்து சாகார ரூபத்தில் அவசியம் வரவேண்டி இருக்கும். கண்ணில்லாதவர்களுக்கு வழி காட்டுங்கள் பிரபுவே அப்படின்னு பாடுறாங்க அப்படின்னா இதுல என்னென்ன நிரூபணம் ஆகுது? ஒன்று, வழி காட்டக்கூடியவர் ஒரே ஒரு பரமாத்மா தான். யாருக்கு வழி காட்டணும்? மனிதர்களுக்கு வழி காட்டணும். அப்போ மனிதர்களுக்கு வழி காட்டுறதுக்கு அவர் மனிதர்களிடம் வரணும். மனிதர்கள் சரீரத்துல இருக்கிறாங்க, சாக்கார ரூபத்துல இருக்கிறாங்க. அப்போ மனிதர்களுக்கு அவர் வழி சொல்லணும் அப்படின்னா நிராகார ரூபத்திலிருந்து சாக்கார ரூபத்துல அவசியம் வர வேண்டி இருக்கும் அப்படின்னு அம்மா புரிய வச்சிட்டு இருக்காங்க. அப்பொழுது தானே ஸ்தூலத்தில் வழி சொல்வார், வராமல் வழி சொல்ல முடியாது. இப்பொழுது மனிதர்கள் குழம்பி இருக்கிறார்கள். குழம்பி இருக்கக்கூடிய அவர்களுக்கு வழி தேவை. எனவே பரமாத்மாவை கண்ணில்லாதவர்களுக்கு வழி காட்டுங்கள் பிரபுவே என்று அழைக்கிறார்கள். அவருக்குதான் படகோட்டி என்றும் சொல்லப்படுகிறது. அவர் அக்கரைக்கு அழைத்து செல்கிறார். அதாவது இந்த 5 தத்துவங்களாலான இந்த உலகத்திலிருந்து கடக்க வைத்து அக்கரைக்கு, அதாவது 6வது தத்துவமான ஜோதி மகா தத்துவத்திற்கு அழைத்து செல்வார். ஆகையால் பரமாத்மாவும் எப்பொழுது அக்கரையிலிருந்து இக்கரைக்கு வருகிறாரோ அப்போதுதான் அழைத்து செல்வார். எனவே பரமாத்மாவும் தன்னுடைய இடத்திலிருந்து வரவேண்டி இருக்கிறது. வந்தாதானே கூட்டிட்டு போக முடியும். ஆகையால் தான் பரமாத்மாவை படகோட்டி என்கிறார்கள். அவர்தான் படகாகிய நம்மை, அதாவது ஆத்மா என்ற படகை அக்கரைக்கு அழைத்து செல்கிறார். இப்பொழுது யாரெல்லாம் பரமாத்மாவிடம் தொடர்பு வைக்கிறார்களோ அவர்களை கூடவே அழைத்து செல்வார். மற்றபடி யாரெல்லாம் மீதம் இருப்பார்களோ அவர்கள் தர்மராஜரிடம் தண்டனை அடைந்து பிறகு முக்திக்கு செல்வார்கள். மனிதர்கள் எப்பொழுது மிகவும் துக்கமானவர்களாக ஆகிறார்களோ அப்பொழுது இந்த முட்களின் உலகத்திலிருந்து மலர்களின் தோட்டத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று பரமாத்மாவை நினைவு செய்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அப்படியும் ஒரு உலகம் இருக்கிறது என்பது நிரூபணம் ஆகிறது. இப்போதைய இந்த உலகம் முட்களால் நிரம்பி இருக்கிறது என்பது அனைத்து மனிதர்களுக்கும் தெரியும். இந்த காரணத்தினால்தான் மனிதர்கள் துன்பம் மற்றும் அசாந்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மலர்களின் உலகத்தை நினைவு செய்கிறார்கள். ஆக அவசியம் அப்படிப்பட்ட ஒரு உலகமும் இருந்திருக்கிறது. அதாவது யாராவது ஒரு நல்ல மாம்பழத்தை சாப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ மாம்பழம் நல்லா இல்லை அப்படின்னா ஒரு காலத்துல அவ்வளோ நல்லா இருந்தது மாம்பழம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது போல இப்போ உலகம் நல்லா இல்லை, ஆனா ஒரு காலத்துல மலர் தோட்டமாக இருந்தது, இப்போ முள்காடாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கனால என்ன அர்த்தம்? அவங்க அதை அனுபவம் பண்ணியிருக்காங்க. அதனால்தான் அதை விரும்புறாங்க. மீண்டும் அந்த மலர் தோட்டம் வேணும்னு விரும்புறாங்க. அந்த உலகத்தின் சம்ஸ்காரம் ஆத்மாவிற்குள் நிரம்பி இருக்கிறது. துன்பம் மற்றும் அசாந்தி போன்ற இவை அனைத்தும் கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்குகள் என்பதை நாம் இப்பொழுது தெரிந்திருக்கிறோம்.
அரசனிலிருந்து ஆண்டி வரை ஒவ்வொரு மனிதனும் இந்த கணக்கில் முழுமையாக சிக்கியிருக்கிறார்கள். எனவே சுயம் பரமாத்மா இப்போதைய இந்த உலகம் கலியுகம் என்று கூறுகிறார். இவை அனைத்தும் கர்ம பந்தனத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சத்தியுகத்துல, திரேதா யுகத்துல சம்பந்தமாக இருக்கும். ஆனா துவாபர் கலியுகத்துல பந்தனம் ஆயிடுறது. அதனால்தான் துக்கம், அசாந்தி. இதற்கு முன்பு இந்த உலகம் சத்தியுகமாக இருந்தது. அதை மலர்களின் உலகம் என்று சொல்கிறோம். அது கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஜீவன் முக்தி தேவி தேவதைகளின் ராஜ்யமாகும். அது இப்பொழுது இல்லை. நாம் எதை ஜீவன் முக்தி என்று சொல்கிறோமோ அதற்கு நாம் இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு இருந்தோம் என்று அர்த்தமல்ல. அவர்களுக்கு தேகத்தின் எந்த உணர்வும் இருக்கவில்லை. தேகத்துல இருக்கிறாங்க, ஆனால் அந்த தேக உணர்வு இருக்காது. ஆகையால் தேகத்தில் இருந்தாலும் துன்பம் அடையாமல் இருந்தார்கள். அங்கு எந்தவித கர்ம பந்தனத்தின் விஷயமும் இருக்கவில்லை. அவர்கள் ஷரீரத்தை எடுத்தாலும் ஷரீரத்தை விட்டாலும் வாழ்க்கையின் முதலிடை கடை வரை சுகத்தை அனுபவம் செய்தார்கள். எனவே ஜீவன் முக்தி என்பதின் அர்த்தம் வாழ்ந்து கொண்டே கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருப்பது என்பதாகும். இப்பொழுது முழு உலகமும் 5 விகாரங்களினால் முழுமையாக இறுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரொம்ப நாள் சில பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணலைன்னா ஒண்ணுக்கொன்னு அப்படியே ஜாம் ஆயிட்டு இருக்கும். அது போல 5 விகாரங்கள் அப்படி முழுமையாக ஜாம் ஆயிருக்கு ஆத்மாவுக்குள்ள அப்படின்றார். பாருங்கள், முழுமையாக இந்த உலகம் விகாரங்களின் உறைவிடமாக இருக்கிறது. ஆனால் மனிதர்களிடம் இந்த 5 பூதங்களை வெற்றியடையும் அளவிற்கு சக்தி இல்லை. அப்பொழுதுதான் பரமாத்மா சுயம் அவரே வந்து 5 பூதங்களில் இருந்து விடுவிக்கிறார். மேலும் எதிர்கால பலனான தேவி தேவதா பதவியையும் அடைய வைக்கிறார். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சூரிய வம்ச ராஜ்யத்தின் பரிசை பெற வேண்டும் என்றால் பாப்தாதா கொடுக்கும் சேவை வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சேவை செய்து காட்ட வேண்டும். மோகத்தின் கயிறுகளை துண்டித்துவிட வேண்டும். 2வது பாயிண்ட், ஞானக்கடல் தேகமற்ற தந்தை சுயம் படிப்பிக்க வருகிறார். எனவே தினமும் படிக்க வேண்டும். ஒரு நாள் கூட படிப்பை தவறவிடக் கூடாது. தந்தைக்கு சமமாக தேகத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வர்தானம், தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் நிரூபணத்தின் மூலம் சைலன்ஸ் சக்தியின் குரலை பரப்பக்கூடிய விசேஷ சேவாதாரி ஆகுங்கள். ஒவ்வொருவருக்கும் சைலன்ஸ் சக்தியை அனுபவம் செய்விப்பது இதுதான் விசேஷ சேவையாகும். எப்படி விஞ்ஞானத்தின் சக்தி, அதாவது சயின்ஸ் பவர் பிரசித்தமாக இருக்கிறதோ அதேபோல் சைலன்ஸ் சக்தியும் பிரசித்தமாக வேண்டும். அனைவருடைய வாயிலிருந்தும் சைலன்ஸ் பவர் சயின்ஸ் பவரை விட உயர்ந்தது என்ற வார்த்தைகள் வெளிவர வேண்டும். அந்த நாளும் வரப்போகிறது. சைலன்ஸ் சக்தியின் வெளிப்படுதல் தான் தந்தையின் வெளிப்படுதல் ஆகும். சைலன்ஸ் சக்தியின் நடைமுறை நிரூபணம் உங்கள் அனைவரின் வாழ்க்கையாகும். ஒவ்வொருவரும் நடமாடும் அமைதியின் மாடலாக தென்பட வேண்டும். அப்போது விஞ்ஞானிகளின் பார்வை கூட சைலன்ஸில் இருப்பவர்கள் மீது செல்லும். இப்படிப்பட்ட சேவை செய்யுங்கள். அப்போது விசேஷ சேவாதாரி என்று சொல்லப்படுவீர்கள். ஸ்லோகன், சேவை மற்றும் மனநிலையின் பேலன்ஸ், அதாவது சமநிலை வையுங்கள். அப்போது அனைவரின் பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. சங்கமயுக பிராமண உலகத்தின் அதிகாரி ஆத்மாக்கள் என்றால் துக்கம் இல்லாத உலகத்தின் சக்கரவர்த்தி. எண்ணத்தில் கூட துக்கத்தின் அலை வரக்கூடாது.
தன்னை நான் துக்கமில்லாத உலகத்தின் சக்கரவர்த்தி, சதா சுகத்தின் படுக்கையில் சுகமயமான உலகத்தில் இருப்பவன் என்று அனுபவம் செய்யுங்கள். ஏனென்றால் பிராமணர்களின் கஜானாவில் இல்லாத பொருள் என்று எதுவும் இல்லை. அப்பிராப்திதான் துக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது. பிராப்தி சுகத்தின் சாதனமாக இருக்கிறது. அதாவது நம்ம சுகமாக இருக்கணும் அப்படின்னா பரமாத்மாவின் பிராப்திகள் அடையணும். அதனால பிராப்திகள் தான் சுகத்தின் சாதனம் அப்படின்றார். அதுவே அப்பிராப்தி, ஏதாவது நம்ம இறைவனிடமிருந்து அடையல அப்படின்னா அந்த அப்பிராப்தி தான் துக்கத்திற்கு காரணம் அப்படின்றார். எனவே அனைத்து பிராப்திகளின் ஸ்வரூபம், அதாவது சுகஸ்வரூபத்தின் மனநிலையில் நிலைத்திருங்கள். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ.